இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026ல மக்கள் ஆளுங்கட்சியும் தண்டித்திருக்கிறார்கள், எதிர்கட்சியும் கண்டித்திருக்கிறார்கள். இதுகாரம் நாம் பார்த்த வரலாறு, ஆளுங்கட்சி தண்டிச்சா எதிர்கட்சியை தூக்கி விடுவாங்க, ஆளுங்கட்சி அதிகாரத்தை இழந்தால் எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும். ஆனா இந்த முறை முதல் முறையாக தமிழ்நாட்டு மக்கள் போத் ரூலிங் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டியை தண்டிச்சிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. அதாவது முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார முடியாத அளவுக்கு, சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லாத அளவுக்கு தோக்கடிச்சிட்டாங்க. ஆட்சி போறது அது வேற விஷயங்க. திமுகவுக்கு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், 1971ல ஒரே ஒரு முறைதான் 67 இன்னி வரைக்கும் திமுக தொடர்ந்து ஆட்சியிலிருந்து தக்க வச்சிருக்கு. ஒரே ஒரு முறை 71க்கு அப்புறம் கடந்த 50-60 வருஷத்துல நெவர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு டிஎம்கே எவர் கெட் ரீஎலெக்டட். அதுதான் நடக்க போகுது 2026ன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒரு வருஷமா. ஆனா சொன்னாங்க வரலாற்றை மாற்றுவார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர், 2.0 திராவிட மாடல் ஆட்சி வரும்லாம் கதை விட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எம்எல்ஏவே ஆக முடியல. ஒரு முதலமைச்சரா இருந்தவர், முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட சட்டமன்றத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு மக்கள் அவரை தண்டிச்சிருக்காங்க, அந்த கட்சியை தண்டிச்சிருக்காங்கன்னா எதிர்கட்சி